வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க வீட்ல தரைக்கு கீழே இருக்கிற அந்த சம்பு, அதாவது நீர்த்தேக்க தொட்டி எந்த அளவுக்கு பாதுகாப்பானது? நீங்க தினமும் குடிக்கிற தண்ணி உண்மையிலேயே சுத்தமா தான் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. இந்த வரிய கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆனா இது ஒரு மறுக்க முடியாத உண்மைய சுட்டிக்காட்டுது. நம்ம வீட்டு தண்ணீர் சேமிப்பை பத்தி நாம வச்சிருக்கிற நம்பிக்கைய இது ஒரு பெரிய கேள்விக்கு உள்ளாக்குது. பாருங்க, இந்த பிரச்சனை ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி அமைதியா கண்ணுக்கே தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள ஊடுருவோம். அதனாலதான் நம்மள பலரும் இது கவனிக்கிறதே இல்ல. வாங்க இந்த ஊடுருவல் எங்கிருந்து தொடங்குதுன்னு நாம ஒரு புலனாய்வு செய்வோம். ஆமாங்க, நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் நிஜம். இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த நொடியில கூட உங்க வீட்டுக்கு அடியில அசுத்தமான நிலத்தடி நீர் உங்க நல்ல தண்ணியோட கலக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி நடக்குது பார்க்கலாம். சரி, முதல்ல நாம எல்லாரும் நம்புற ஒரு தப்பான கருத்தை உடைப்போம். நம்ம வீட்டு சம்பு காங்கிரீட்டால கட்டி இருக்கு, அதனால அது 100% பாதுகாப்பானது, தண்ணி உள்ளேயும் போகாது வெளியினும் வராதுன்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு. இதுதான் அந்த அதிர்ச்சியான உண்மை. பாக்குறதுக்கு ரொம்ப கெட்டியா கல்லு மாதிரி இருந்தாலும் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா கான்கிரீட் ஒரு கடினமான ஸ்பாஞ்ச் மாதிரி தான். அதுல கோடிக்கணக்கில் சின்ன சின்ன நுண்துளைகள், அதாவது கேபிலரி ட்ராக்ஸ் இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான அறிவியல் விஷயத்துக்கு வருவோம். ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். பேரு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா விஷயம் சிம்பிள். தமிழ்நாட்டுல கனமழை பெய்யும்போது என்ன ஆகும்? உங்க சம்பை சுத்தி இருக்கிற மண்ணுல தண்ணி ஊறிடும். அந்த ஈரமான மண்ணு உங்க சம்போட வெளிப்பக்க சுவர் மேல ஒரு பயங்கரமான அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அழுத்தம்தான் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். இந்த டேபிள பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் நாம சம்புக்கு மேலோட்டமா பூசுற சாதாரண பெயிண்ட் இல்லனா சிமெண்ட் பூச்சு, இன்னொரு பக்கம் அந்த இடைவிடாத சக்தி வாய்ந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். இந்த சாதாரண பூச்செல்லாம் 2 வருஷத்துல போயிடும். ஆனா அந்த அழுத்தம் ஒவ்வொரு மழைக்காலத்திலயும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். இதுல யாரு ஜெயிப்பான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகுது. அந்த அழுத்தம் மூலமா உங்க தண்ணிக்குள்ள கசியிற அந்த அசுத்தங்கள்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பழைய பைப்ல இருந்து வர்ற ஈயம், ஆர்சனிக், பாதரசம் மாதிரியான கன உலோகங்கள், பக்கத்துல இருக்கிற தொழிற்சாலையில இருந்து வர்ற இரசாயன கழிவுகள், ஏன் செப்டிக் டேங்க்ல இருந்து கசிற கழிவு நீர் வரைக்கும், இது எல்லாமே உங்க சம்புக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஆபத்து இப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்டாவே தெரியுது பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள பலரும் தைரியமா நம்புற நம்ம வீட்டு ஆர்ஓ ஃபில்டர்ஸ் இந்த மாதிரியான கடுமையான நச்சுக்களை சமாளிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது. இந்த நச்சுக்களோட அளவு அதிகமாகும்போது அந்த ஃபில்டர் செயலிழந்து போயிடுது. அசுத்தமான தண்ணி உள்ள வந்த உடனே உங்க சம்பு ஆபத்தான பாக்டீரியாக்களோட ஒரு வசிப்பிடமாவே மாறிடுது. உங்க சம்பு சுகத்தை தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வழுவழுன்னு ஒரு லேயர் இருக்குமே, அதுக்கு பேர் தான் பயோஃபில்ம். அது நோய்களை உருவாக்குற கிருமிகளோட ஒரு உயிரோட்டம் உள்ள தொழிற்சாலை மாதிரி. இந்த மாசுபாட்டுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கே தெரியாம தினமும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நச்சு தண்ணியை நாம பயன்படுத்துறோம். இதுக்கு பேரு மைக்ரோ எக்ஸ்போஷர். இதனால காரணமே தெரியாத அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான கோளாறுகள்னு பல நாள்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஓகே, இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனைகளை பத்தியே பேசிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு நிரந்தரமான அறிவியல் பூர்வமான தீர்வு இருக்கு. வாங்க அத பத்தி பாப்போம். இங்கதான் நாம நம்ம அணுகுமுறையவே மாத்தணும். பிரச்சனைக்கு மேலோட்டமா பூச்சு பூசுறது ஒரு தீர்வு கிடையாது. கான்கிரீட்டோட மூலக்கூறு அமைப்பையே மாத்தி அதையே நீர் புகாத ஒரு கவசமா மாத்துறதுதான் உண்மையான தீர்வு. அதுக்கு பேருதான் இன்டிகிரல் கிறிஸ்டலைன் வாட்டர் ப்ரூஃபிங். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த இரசாயனங்கள் கான்கிரீட்டுக்குள்ள நல்ல ஆழமா ஊடுருவி போகும். அங்க இருக்கிற ஈரப்பதத்தோட சேர்ந்து லட்சக்கணக்கான ஊசி மாதிரி படிகங்களை உருவாக்கும். இந்த படிகங்கள் அந்த சின்ன சின்ன துளைகளெல்லாம் நிரந்தரமா அடைச்சிடும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, பல வருஷம் கழிச்சு சின்னதா விரிசல் வந்தா கூட ஈரப்பதம் பட்ட உடனே இந்த படிகங்கள் மறுபடியும் வளர்ந்து அந்த விரிசலை தானாவே சரி பண்ணிடும். அப்போ இதோட நன்மைகள் என்னென்னு பாருங்க. இது ஒரு நிரந்தரமான தீர்வு. அது மட்டும் இல்லாம தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். இதுல எந்த நச்சுத்தன்மையும் கிடையாது. ரொம்ப முக்கியமா இது கான்கிரீட் மேல ஒரு பூச்சு மாதிரி இல்லாம அந்த கான்கிரீட்டோட ஒரு பகுதியாவே மாறிடும். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாக்க நீங்க உடனடியா என்ன செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்வி உங்களுக்காக தான். இந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்தை நீங்க எப்படி சரி பார்க்கலாம்? அதுக்கு சில வழிகள் இருக்கு. இந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உங்க தண்ணியோட டிடிஎஸ் அளவு திடீர்னு அதிகமாகுதா, உங்க பம்ப் ஃபில்டர் அடிக்கடி அடைச்சுக்குதா, இல்லனா அந்த வழுவழுப்பான பயோஃபிலிம் ரொம்ப வேகமா வளருதா, இது எல்லாமே எச்சரிக்கை அறிகுறிகள் தான். நீங்க புதுசா வீடு கட்டுறீங்கன்னா சம்புக்கான கான்கிரீட் கலக்கும் போதே இந்த கிறிஸ்டலைன் டெக்னாலஜியை சேர்க்கச் சொல்லுங்க. இதுதான் புத்திசாலித்தனம். ஒருவேளை ஏற்கனவே கட்டின வீட்ல இந்த பிரச்சனை இருந்தா ஒரு நல்ல நிபுணரை கூப்பிட்டு கிறிஸ்டலைன் பூச்சு முறையில இதை சரி செய்யணும். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. மழை காலத்துல உங்க வீட்டு சம்புல இருக்கிற தண்ணியோட நிறம் எப்பவாவது லேசா மாறினதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில் உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. யோசிங்க, சரியான முடிவு எடுங்க.